யார் கையிலயாவது நோக்கியா போன் இருக்கா? நோக்கியா போன் வச்சிருக்கீங்களா? இல்ல. 2000 போன் வரும்போது எல்லாரும் கையிலும் இருக்கிற போன் என்ன தெரியுமா? ஒண்ணு நோக்கியா, இல்லைன்னா எரிக்சன், சாம்சங். இன்னைக்கு நோக்கியா யாருக்கிட்ட இருக்குதா? என்ன காரணம்? அப்டேட் பண்ணல, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படுத்தல. நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? அந்த காலத்துல எந்த இஸ்லாத்தை எப்படி சொல்லிட்டு இருந்தோம் அதே போதனை முறையில தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்குது. புது ஜெனரேஷன், புது காலம், புது கருவிகள், புது சிந்தனைகள். அதுக்கு தகுந்த மாதிரி நாம அப்டேட் பண்ணலன்னா அவ்வளவுதான். யாரும் உங்களுக்கு திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன் உங்க பையனுக்கு ஆளு வர்றது என்ன? சாதாரணமா சொல்லுவாங்க, நேத்துக்கு என்ன குழம்பு? பருப்பு கத்திரிக்காய். இன்னைக்கு கத்திரிக்காய் பருப்பு. போன வெள்ளிக்கிழமை என்ன பையனு? இதுதான். இந்த வெள்ளிக்கிழமை கத்திரிக்காய் பருப்பு. அதே திருப்பி திருப்பி போடுறதை தவிர they have to get something new. புது புது தகவல் கிடைக்கணும் இல்லையா? சமீபத்தில் ஒரு பையன் கேட்டாங்க, அல்லாஹ் எல்லாமே தெரியும், யாரு எல்லா இடத்துல இருந்து யாரு என்னென்ன பேசினாலும் அதெல்லாம் அப்பப்போ அல்லாஹ்க்கு தெரியும்னு சொன்னா அது எப்படிக்க முடியும்? ஒருத்தரை சூடான்ல இருந்து கேட்கிறான், ஒருத்தர் அமெரிக்கால இருந்து கேட்கிறான், ஒருத்தர் கேரளால இருந்து கேட்கிறான், ஒருத்தர் பல்வேறு இடத்துல பல்வேறு மொழியில ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருந்து கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு அல்லாஹ்க்கு முடியுமா? அப்படி ஒரு திறமைசாலியா அல்லாஹ்? அந்த ஒரு எனக்கு முடியவே இல்லைன்னு சொன்னா அப்படி ஒரு பையன். அவனுக்கு சொல்லாமல்ல, அவனுடைய சிந்தனை எட்டல, அவன் கன்வின்ஸ்ட் ஆகல. அப்ப நான் திருப்பி கேட்டேன், உலகத்தில் எந்த மொழியில எந்த விஷயத்தை பற்றி எந்த நேரத்துல கேட்டாலும் கூகுளுக்கு பதில் சொல்ல முடியுமா கேட்டேன். கூகுளுக்கு முடியுதா? இல்ல முடியாதா? முடியும் இல்லையா? கூகுளுக்கு முடியும். கூகுள் உருவாக்குறது யாரு? அந்த மனுஷனை உருவாக்கின அல்லாஹ்க்கு இது போல சாதாரண. புது ஜெனரேஷனுக்கு இப்படி கேட்கும் போது அவனுக்கு இல்லையா? இந்த மாதிரி புது காலத்துக்கு தகுந்த மாதிரி பயன் பண்றதுக்கும் புது காலத்துக்கு தகுந்த மாதிரி அழைப்புப்படி செய்யறதுக்கும் எல்லாம் கற்றுக்கொண்டு கொஞ்சம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களாக நம்மளே நாமே மாற்றி அமைக்கவில்லை என்றால் டஸ்ட்பின், நம்ம வேஸ்ட் எங்க போடுவோம்? டஸ்ட்பின்ல. இந்த சமுதாயத்திலிருந்து நம்ம டஸ்ட்பின்ல போடப்படும். ஆதலால் இன்ஷா அல்லாஹ் அப்ப நமக்கு அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பொறுப்பு என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய இந்த தீனை சரிவர நிலைநாட்டுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு சையத் இப்ராஹிம் சாப் அவர்கள் அவர்கள் கொடுக்க இருக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு கேட்டா நம்மளுடைய கேரக்டர், நட்பண்புகள் இல்லையா, கேரக்டர் சம்பந்தமா அந்த மாதிரி கொஞ்சம் அஹ்லாக்கு சம்பந்தமா கொஞ்சம் விஷயங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. இந்த அஹ்லாக்கு சம்பந்தமா நம்ம இருக்கும்போது ஒரு நபரை மக்கள் அனுபவிக்கிறது எதிலேன்னு கேட்டா நம்மளுடைய அஹ்லாக்குல தான். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல், நம்ம அவங்ககிட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறை, இதுலதான் ஒரு மனுஷன் நம்மளை அனுபவிக்குது. உங்களோட தொழுகை, உங்களோட நோன்பு, உங்களோட தக்குவா இதொன்னும் மக்களுக்கு விஷயம் இல்லை. எவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் இப்ப ஏற்கனவே நான் சைனா வியாபாரி சொன்னோம் இல்ல, அந்த அளவுக்கு எப்படி அனுபவிச்சது? உங்க தொழுகை இல்லையா? இல்ல. உங்களுடைய அணுகுமுறை எப்படி, உங்களுடைய நடைமுறை எப்படி, இதுதான் பாக்குறாங்க. இந்த அடிப்படையில அமல இபாதத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா அதோடைய அசர், அதோட இம்பாக்ட், அதோடைய எதிரொலி நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்றதுதான் அடிப்படை. அந்த ஆதலால் இஸ்லாம் இந்த நம்மளுடைய பண்பாடுகளுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, நற்பண்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. நபி திருமறையின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையால் சொல்லி கொடுக்கும் போது அலந்தர கைஃபல் அரபல்லாஹு மஸலன் கலிமத்துன் தய்யிபா கஷஜரத்துன் தய்யிபா. ஒரு நம்பிக்கையாளருக்கான ஒரு முன்னுதாரணம் என்ன என்று கேட்டால் ஒரு அழகான மரத்தை போன்றது. அஸ்லுஹா சாபித்தன், அதோடைய வேர்கள் ஆழமா பாய்ஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஃபரோஹா ஃபிஸ்ஸமா, அதோட கிளைகள் வானம் போற நிறைஞ்சு நிக்குது. தூத்தி உக்குலஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா, அது காலமெல்லாம் பழம் கொடுத்துட்டு இருக்குது, பூக்கள் கொடுத்துட்டு இருக்குது, நிழல் கொடுத்துட்டு இருக்குது, நல்ல பரிமளம், நல்ல கனிகள், வாசம், இதெல்லாம் அது கொடுத்துட்டு இருக்குது, நிழல் கொடுத்துட்டு இருக்குது, பழம் கொடுத்துட்டு இருக்குது, இனிப்பு கொடுக்குது, வாசம் கொடுக்குது, குளிர் கொடுக்குது, இதெல்லாம் அந்த மரம் கொடுக்குது. அந்த மரம் எப்படியோ அதே போன்று யார் இருக்கணும்?
ஒரு நம்பிக்கையாளன்னு இருக்கணும், நம்பிக்கையாளன்னு இருக்கணும். அப்படி நீங்க இருக்கணும்னா உங்களுடைய வேர்கள் ஆழமா போகணும், பாய்ஞ்சு போகணும். ஆழமான இந்த வேர்கள் உயிரோட்டம் இருக்கணும். ஒரு மரத்தோட வேறு ஆழமா இருக்குது. காஞ்சு போன வேரா இருந்தா அதுல தண்ணி ஊத்தி காரியம் பண்ணோம். காஞ்சு போன வேர்ல தண்ணி ஊத்திட்டு காரியம் பண்ணோம் இல்ல. என்னுடைய மொழி புரியுதா உங்களுக்கு? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? ஓகே. இல்ல இல்ல, ஏற்கனவே காஞ்சிருச்சு இல்ல. سيذكر من يخشى فذكر إن فاتت ذكرى سيذكر. என்ன முதல் கேட்கிற மாதிரி இருக்குது? எல்லா வெள்ளிக்கிழமையும் ஓதுற சூரத்து தானே. ஃபதக்கர், மக்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க. யாருக்காவது அல்ல கொஞ்சமாவது உயிரோட்டம் இருக்கிற வேர் இருந்தா அங்கதான் தண்ணி பாய்ச்சிட்டு காரியம் பண்ணும். காஞ்சு போன இடத்துல காரியம் இல்லை. குஷு இருக்குதா உள்ளத்துல? அந்த ஈமான் இருக்குதா? அந்த ஈமான் மட்டும் உங்களுக்கு இருந்தா அதுல அப்புறம் நீங்க அமளி பாதத்தெல்லாம் வெளுத்து அதை செழிப்பா நல்லா வெறும் மேல. அது இல்லாம நீங்க என்னதான் தொழுகை செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் அது வெளிப்படையான ஒரு நடிப்புன்றதை தவிர அதோட அசர் உங்களுடைய வாழ்க்கையில வராது. ஒரு இடத்துல ஒரு பெரிய எஸ்டிமா நடந்துட்டு இருக்குது, பெரிய எஸ்டிமா நடந்துட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழுகிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினர் ஒருத்தர் போறாரு. அவர் பார்த்தா தொழுகிறத பார்த்தோன்னே வண்டி சைடாக்கிச்சு. அப்படியே நின்று வேடிக்கை பாக்குறாரு. என்னோட 10,000 பேரை தொழுகிறாங்க, ஒரு இமாம் நிக்குது, அந்த அல்லாஹ் பண்ணி எல்லாரும் கையை கட்டுறாங்க, அவர் சொன்னது எல்லாரும் குடியிறாங்க, எல்லாரும் சஜிதா போறாங்க. இதெல்லாம் பார்த்து பிறகு அற்புதமாயிருச்சு, அதிசயமா. இதெல்லாம் இவரு நான் முஸ்லிம், இலங்கையில நடந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் நேரம் வீட்டுக்கு போறாரு, ஆபீஸுக்கு போறாரு. ஆபீஸ்க்கு போய் அங்க முஸ்லிம் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டாங்க. டேய் வாங்கடா, இன்னைக்கு தாண்டா உங்க தொழுகை பாக்குது. என்ன அது 10,000 பேர் நின்று தொழுகிறாங்க, ஒரே ஒரு தலைவர். அந்த தலைவர் சொன்ன மாதிரியே 10,000 பேர் அப்படியே அந்த இது பண்றாங்க, இது ஒபே பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து ஆஸ் எ மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் அதுல இருந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அற்புதமா இருக்குது. இது எப்படி கத்துக் கொடுக்குறாங்க இவங்க? இவர் என்ன நினைச்சாரு தெரியுமா? இந்த ரிப்பப்ளிக் டே பரேடு நடக்குதுல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதோ ட்ரைனிங் கொடுத்துட்டு செய்யறாங்கன்னு நினைச்சிட்டாரு. இப்படி செய்யறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டா அப்படி. அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியும்? இந்த பசங்க என்ன சொன்னாங்க? சார் ஏன் சார் கேக்குறீங்க? எங்களுக்கு எல்லாம் சின்ன குழந்தையில இருந்தே இதெல்லாம் சொல்லி கொடுக்குது. இமாம கை கட்டுறா கட்டணும், குடியணும், செதா போகும் செதா போனோம், இப்படி எல்லாம் நாங்க சொல்றது. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு சார்? உங்களுக்கு கேட்டேன், என்ன இமாம தப்பு பண்ணா கூட அந்த தப்பு நாங்க பண்ணணும். அப்படியா? ஆமா, இமாம ஒரு தப்பு பண்ணா ஒரு இஷாரா சொல்லலாம், சுபானல்லாஹ் சொல்லலாம். அவர் மறுபடியும் தப்பே பண்றதா இருந்தா ஃபாலோ ஹிம், ஒபே ஹிம், அவர் ஒபே பண்ணணும். அது பேசும்போது ரொம்ப வியப்பாயிருச்சு, ரொம்ப அற்புதமாயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்போ ஒரு ஒபீடியன்ஸ் இதுல இருக்கா? பரவாயில்லையே. இஸ்லாம் ரொம்ப இதாயிருச்சு. கடைசியில் ஒரே ஒரு கேள்வி திருப்பி கேட்டாரு, என்ன தெரியுமா? ஆமா, ஆர் யூ பிராக்டிசிங் நமாஸ்? நீங்க எல்லாம் தொழுகையாளிகளான்னு கேட்டாங்க. ஆமா சார், ஆஃப்கோர்ஸ் நாங்க எல்லாம் தொழுகையாளிக. அப்படி இருந்தா அந்த தொழுகையில இருந்து நான் கற்றுக்கொண்ட பல அம்சங்கள் உங்க வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அதோட டைமிங், அந்த லீடர்ஷிப், அந்த ஒபீடியன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதொன்னும் உங்க வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. நீ எப்படா ஆபீஸுக்கு வர? என்ன சொல்லாத காலத்தால் மோமினின கிதாபன் மௌகூதா, கணிசமான கொடுத்த நேரங்கள்ல நீங்க தொழணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெற்றி தோல்வி அடைவதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இங்க என்ன தமிழ்ல சொல்லணும்? தள்ளி போடுறது இல்லையா? ஒத்தி வைக்கிறது, நாளைக்கு மறாவது நாளைக்கு. உங்க வாழ்க்கையில நீ தோற்று போறதுக்கே மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டா ஒட்டி வைக்கிறது தான். நாளைக்கு பண்ணலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், செய்யலாம். அதுக்குள்ள மற்றவங்க முந்தி போயிருக்கும். நீங்க நோக்கியா போனா அங்க இருக்கும், அவன் முந்திட்டான். அசாபிகோன சாபிகோன், முதல்ல போடுறதுதான் வெற்றி பெறுவான் இல்லையா? அப்படித்தானே? தொழுகையில என்ன கற்றுக் கொடுக்குது? தொழுகை என்ன கற்றுக் கொடுக்குது?
அமல்களே சிறந்த அமல் என்ற நபிகள் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. அஃதல் அமல் என்னன்னு கேட்கிறார். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, குறித்த நேரத்துல நேரம் வந்து விட்டால் உடனடியாக தொழுகணும். Do the thing at the time. அதோடைய டைம் எப்போ வருதோ உடனே வந்து அந்த விஷயத்தை செய்யணும். இது தொழுகை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலேயே அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணும். அப்படியா? இந்த அடிப்படையில இந்த அமல் இபாதத்துகள் எல்லாம் அடிப்படையில நம்மளை வந்து உருவாக்கக்கூடியது ஒரு உண்மையான ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய அந்த வேலை செய்வதற்காக நம்மளை உருவாக்கக்கூடிய டூல்ஸ் மட்டும்தான் என்ன? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் எல்லாம் டூல்ஸ் மட்டும்தான். அது லட்சியம் இல்லை. நான் இங்க இருந்து பாலக்காடு போறதா இருந்தா அந்த ட்ரெயின்ல நான் ஏறுறது அங்க என்னோட லட்சியமா இல்ல மார்க்கமா? என்னுடைய அந்த ட்ரெயினே என்னோட லட்சியமா நான் நினைச்சேன். அப்படி அதே மாதிரி தொழுகை உங்களோட லட்சியம் இல்ல. தொழுகை வந்து இந்த அடிப்படையில உங்களை உருவாக்குறது.